அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கும் காட்சி. மறுமை வாழ்வின் துவக்கத்தில் நாமெல்லாம் ஒரு மைதானத்தில் திரட்டப்படுவோம். அந்த மைதானத்தில் நிறுத்திதான் அல்லாஹ் நம்மை விசாரித்து தீர்ப்பளிப்பான். ஆனால் திரட்டப்பட்ட உடனே விசாரணையை தொடங்க மாட்டான். நீண்ட நெடிய காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். அந்த காத்திருப்பு காலம் மிக கடுமையாக இருக்கும். சூரியன் தலைக்கருகில் கொண்டு வரப்படும். சுட்டெரிக்கும் வெப்பத்தில் வியர்வை கொப்பளித்து அதிலேயே மூழ்கடிக்க கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்கும். மனிதர்கள் அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படுவார்கள். அச்சமயம் முக்மீன்கள் அல்லாஹ் விசாரணையை தொடங்கும் போது அவனிடம் பரிந்து பேசுபவர்களை தேடுவார்கள். அதற்கு நபிமார்களை நாடுவார்கள். முதலாவதாக நமது தந்தை ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களிடமே செல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு விருந்தில் இருந்தோம். அப்போது புஜம் முன்னங்கால் இறைச்சி ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீட்டப்பட்டது. அது அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தம் வாயாலேயே பற்களால் கடித்து அதிலிருந்து சிறிது உண்டார்கள். பிறகு நான் மறுமை நாளில் மக்களின் தலைவன் ஆவேன். மறுமை நாளில் அல்லாஹ் மக்களில் முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் ஒரே சமவெளியில் எவரை கொண்டு ஒன்று திரட்டுவான் என்பது உங்களுக்கு தெரியுமா? பார்ப்பவர் அந்த மக்களை பார்க்க முடியும். தம்மை அழைப்பவர்களை அவர்களும் செவியேற்பார்கள். சூரியன் அவர்களுக்கு அருகில் வரும். அப்போது மக்கள் சிலர் மற்ற மக்களை நோக்கி, நீங்கள் எத்தகைய துன்பமான நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை பார்க்கவில்லையா? உங்களுக்காக உங்கள் இறைவனிடம் பரிந்துரை செய்பவரை தேடி பார்க்க மாட்டீர்களா என்று கேட்பார்கள். மக்கள் சிலர், உங்கள் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்காக பரிந்துரை செய்வார் என்று கூறுவார்கள். ஆகவே மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று, ஆதமே, நீங்கள் மனித இனத்தின் தந்தையாவீர். உங்களை அல்லாஹ் தன் கரத்தால் படைத்தான். உங்களுக்குள் தன்னால் உருவாக்கப்பட்ட உயிரை ஊதினான். வானவர்களை உங்களுக்கு சிரம் பணியும்படி உத்தரவிட்டான். அவ்வாறே அவர்களும் உங்களுக்கு சிரம் பணிந்தார்கள். உங்களை ஸ்வர்க்கத்தில் குடியமர்த்தினான். நீங்கள் உங்கள் இறைவனிடம் எங்களுக்காக பரிந்துரை செய்ய மாட்டீரா? நாங்கள் இருக்கும் நிலையையும் எங்களுக்கு நேர்ந்திருக்கும் நிலைமையையும் நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்பார்கள். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் செய்த தவறின் காரணத்தால் என் இறைவன் என் மீது கடும் கோபம் கொண்டான். அதற்கு முன் அவன் இதை போல கோபம் கொண்டதில்லை. அதற்கு பிறகும் அதை போல் அவன் கோபம் கொள்ள மாட்டான். நான் நெருங்கக்கூடாத ஒரு மரத்திலிருந்து உண்ண வேண்டாம் என்று என்னை தடுத்தான். நான் அவனுக்கு மாறு செய்தேன். என்னையே நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளேன். ஆகவே நீங்கள் வேறொருவரிடமாவது செல்லுங்கள். நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவார். ஸ்வர்க்கவாசிகளின் தோற்றம். நாமெல்லாம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையும் போது நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோற்றத்தில் தான் நுழைவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சொர்க்கத்தில் நுழையும் முதல் அணியினர் பௌர்ணமி இரவில் ஒளி வீசும் சந்திரனை போன்று பிரகாசமாகவும் அழகாகவும் தோற்றமளிப்பார்களாம். பிறகு அவர்களுக்கு அடுத்து வருபவர்கள் விண்ணில் நன்கு பிரகாசிக்கும் நட்சத்திரத்தை போன்று தோற்றமளிப்பார்களாம். அவர்கள் மலஞ்சலம் கழிக்கவும் மாட்டார்கள், எச்சில் துப்பவும் மாட்டார்கள், மூக்கு சிந்தவும் மாட்டார்கள். அவர்களுடைய வியர்வை கஸ்தூரி மனம் கமலுமாம். அவர்களுடைய நறுமண புகையோடும் தூப கலசங்கள் அகிலால் எரிக்கப்படும். அகில் என்பது நறுமண குச்சியாகுமாம். அவர்களுடைய மனைவிமார்கள் அகன்ற விழிகளையுடைய கன்னியாவார். சொர்க்கவாசிகளான அவர்கள் ஒரே மனித அமைப்பில் படைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோற்றத்தில் வானத்தில் முட்டும் விதத்தில் 60 முழம் உயரம் இருப்பார்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர். ஆதம் நபியை களிமண்ணால் படைத்த அல்லாஹ்
உலகம் அழியும் வரை தோன்றும் அனைத்து சந்ததிகளுக்கும் ஆதம் நபியின் விந்து துளியையே அடிப்படையாக வைத்தான். ஒரே மனிதரிலிருந்து உங்களை படைத்தவன் அவன்தான். அவருடன் சுகமாக கூடி வசிப்பதற்காக அவருடைய மனைவியை அவரிலிருந்தே உற்பத்தி செய்தான். அவளை அவர் தம் தேகத்தை கொண்டு மூடிக்கொண்டபோது அவள் லேசான கர்ப்பமானாள். பின்னர் அதை சுமந்து கொண்டு திரிந்தாள். அவள் சுமை பளுவாகவே, எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நல்லதொரு சந்ததியை அளித்தால் நிச்சயமாக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்போம் என்று அவ்விருவரும் பிரார்த்தித்து கொண்டார்கள். நிச்சயமாக ஆரம்பத்தில் முதல் மனிதனை களிமண்ணால் மூலச்சத்திலிருந்து படைத்தோம். பின்னர் அதை நாம் இந்திரியமாக்கி ஒரு பத்திரமான இடத்தில் வைத்தோம். பின்னர் அந்த இந்திரியத்தை கருவாக ஆக்கினோம். பின்னர் அக்கருவை சிறிய சதை துண்டாக ஆக்கினோம். பின்னர் அந்த சிறிய சதை துண்டில் எலும்புகளை உருவாக்கினோம். அடுத்து அவ்வெலும்புகளுக்கு மேல் சதையை அமைத்தோம். பின்னர் அதை வேறு ஒரு படைப்பாக முழு மனிதனாக உருவாக்கினோம். படைப்பவர்களுக்கெல்லாம் மிக்க அழகானவனாம் அந்த அல்லாஹ் மிக பாக்கியம் பொருந்தியவன். ஆதம் அலைவசல்லம் அவர்களின் நேரடி வாரிசுகள். ஆதம் அலைவசல்லம் அவர்களும் ஹவ்வா அலைவசல்லம் அவர்களின் நேரடி பிள்ளைகளை பற்றியும் குர்ஆன் மற்றும் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன. நபியே, ஆதமுடைய ஹாஃபில், காபில் என்னும் இரு மகன்களின் உண்மை செய்தியை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பீராக. இருவரும் குர்பானி பலி கொடுத்தபோது அவ்விருவருள் ஒருவருடைய குர்பானியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவருடையது ஏற்கப்படவில்லை. ஆதலால் நிச்சயம் நான் உன்னை கொன்றுவிடுவேன் என்றார். உடனே குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லவர் அல்லாஹ் குர்பானியை ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறை அச்சம் உள்ளவர்களிடமிருந்துதான் என்று பதில் கூறினார். நீ என்னை வெட்டுவதற்காக உன் கையை என் நலவில் நீட்டினால் அந்நேரத்திலும் நான் உன்னை வெட்டுவதற்காக என் கையை உன் நலவில் நீட்டவே மாட்டேன். ஏனென்றால் நிச்சயமாக நான் உலகத்தார் அனைவரையும் படைத்து வளர்த்து பாதுகாப்பவனாகிய அல்லாஹுவுக்கே அஞ்சுகிறேன். என் பாவச் சுமையையும் உன் பாவச் சுமையுடன் நீ சுமர்ந்து கொண்டு இறைவனிடம் வருவதையே நான் விரும்புகிறேன். அவ்வாறு நீ வந்தால் நரகவாசியாகி விடுவாய். இதுதான் நியாயக்காரர்களுக்குரிய கூலியாகும் என்று கூறினார். இதன் பின்னரும் அவர் தம் சகோதரரை வெட்டிவிடும்படியாக அவருடைய மனம் அவரை தூண்டவே அவர் அவரை வெட்டிவிட்டார். அதனால் அவர் நட்டமடைந்தவரானார். பின்னர் தன் சகோதரரின் பிரேதத்தை எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பதை அவருக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பி வைத்தான். அது அவருடைய சகோதரரின் உடலை எவ்வாறு மறைப்பது என்பதை அவருக்கு காண்பித்ததற்காக பூமியை தோன்றிற்று. இதை கண்ட அவர், அந்தோ இந்த காகத்தை போல் சொற்ப அறிவுடையவனாக நான் இருந்தாலும் என் சகோதரரின் சவத்தை நான் மறைத்திருப்பேனே, அதுவும் என்னால் முடியாமல் போய்விட்டதே என்று அழுது கூறி துக்கத்தில் ஆழ்ந்து விட்டார். இதன் காரணமாகவே என்னொருவன் மற்றொரு ஆத்மாவை கொலைக்கு பதிலாக அல்லது பூமியில் குழப்பத்தை தடை செய்வதற்காகவே தவிர அநியாயமாக கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் அனைவரையுமே கொலை செய்தவன் போலாவான். மேலும் எவன் ஓர் ஆத்மாவை வாழ வைக்கிறானோ அவன் மனிதர்கள் அனைவரையும் வாழ வைத்தவன் போலாவான் என்று இஸ்ராயீலின் சந்ததிகளுக்கு அளித்த கற்பலகையில் நாம் வரைந்து விட்டோம். மேலும் அவர்களிடம் நமது பல தூதர்கள் நிச்சயமாக தெளிவான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்திருந்தார்கள். இதற்கு பின்னரும் அவர்களுள் பெரும்பாலானவர்கள் பூமியில் வரம்பு கடந்தே வந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உலகில் ஒரு மனிதன் அநியாயமாக கொல்லப்படும்போது அந்த கொலையின் பாவத்தில் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் முதல் மகனுக்கும் ஒரு பங்கு இருக்கவே செய்கிறது. ஏனெனில் அவர்தாம் முதலாக கொலை செய்து ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தி அதை வழக்கில் கொண்டு வந்தவர். இறைவன் படைத்த முதல் மனிதரும் இறை தூதருமான ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களும் அவரின் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட அவரது துணைவியார் ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்களும் நீண்ட நாட்கள் உலகில் வாழ்ந்தனர். அவர்களின் மூலமாக சந்ததிகள் பல்கி பெருகினர். ஆரம்பத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கிடையே திருமணம் செய்து கொண்டனர்.
அதாவது சகோதரன் சகோதரியையே மனம் முடித்து இனவிருத்தி செய்யும் நிர்பந்தமான சூழ்நிலை. அல்லாஹ்வின் ஆரம்ப வழிகாட்டால் அப்படித்தான் இருந்தது. மக்கள் பல்கி பெருகியதும் சகோதரிகளை திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டது. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் மரணம். ஒரு முறை ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அவரது சந்ததிகளை அல்லாஹ் எடுத்து காண்பித்தான். அப்போது ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய இளைஞரை கண்டார்கள். இவர் யார் என கேட்டபோது இறைவன் இவர்தான் தாவூத் என பதிலளித்தார். இவரின் ஆயுட்காலம் எவ்வளவு என ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் கேட்க 40 வருடங்கள் என அல்லாஹ் பதிலளித்தான். அதற்கு ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் இன்னும் அதிக வருடங்கள் அவரை வாழ வைக்க மாட்டாயா என கேட்க அல்லாஹ் நான் இதற்கு மேல் அதிக ஆயுளை கொடுக்க மாட்டேன், நீர் வேண்டுமானால் உமது ஆயுளிலிருந்து கொடும் என கூறினான். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள 1000 வருட வாழ்நாளில் 60 வருட வாழ்நாளை தாவூது நபிக்கு கொடுப்பதாக ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் ஒப்புக்கொண்டார். 940 வருடம் சென்ற பிறகு ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் உயிரை பறிக்க மலக்குல் மௌத் வந்தபோது, எனக்கு அல்லாஹ் 1000 வருட வாழ்நாள் அல்லவா கொடுத்துள்ளான், 940 வருடம்தானே முடிந்துள்ளது என ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீர் உமது 60 வருட வாழ்நாளை தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டீரே என கூறி அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட்ட போது ஒரு செய்தி திர்மிதி எனும் நபிமொழி தொகுப்பில் ஆதாரபூர்வமாக இடம்பெற்றுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.